4 பேருக்கு நான் கிஃப்ட் குடுக்கலான்னு இருக்கிறேன். அவங்க பேர் வந்து நான் சொல்லப் போறேன். அவங்க வந்து ஒரு 3 சகோதரிகள். அவங்க வந்து என்னோட சேனல்ல நான் என்னைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணேனோ, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் லைவ் நான் எப்போ ஜெபம் பண்ணாலும், காலையில ஜெபிச்சாலும், 4 மணிக்கு ஜெபம் பண்ணாலும், 6 மணிக்கு ஜெபம் பண்ணாலும், மதியம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணாலும், அவங்க வந்து கரெக்ட்டா வந்துருவாங்க. அந்த 3 சகோதரிகள். அவங்க பேரு வந்து அந்த சகோதரிகள் 3 பேர். அவங்க 3 பேருமே அக்கா, தங்கச்சி, சகோதரிகள் அவங்க 3 பேருமே. அதில ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து கலைவாணி, சகோதரி கலைவாணி. 2வது வந்து உஷா சகோதரி. 3வது வந்து பவானி சகோதரி. சரியா? இந்த 3 பேரும் என்னுடைய லைவ்ல விடாமல் எல்லா ஜெபத்திலயும் கலந்து கொண்டாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் என்னால முடிஞ்ச அந்த கிஃப்ட்ட நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரியா? அதே மாதிரி எல்லாரும் தொடர்ந்து வாங்க. இன்னும் என்னால என்னலாம் முடியுமோ, தேவ சித்தமானால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரே ஒரு பிரதர் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணார். ரொம்ப உதவி பண்ணார் அவரு. அவர எல்லாருக்குமே தெரியும். என்னோட சேனல்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் நம்ம பேர் சொல்லிடலாமா? அவர் ஒருத்தருக்கு பிரதர்ல வந்து ஒரே ஒருத்தருக்கு கிஃப்ட் அனுப்ப போறேன். அவர் பேர் தான் வெஸ்லி பிரதர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.